இல்லை, மிகப்பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் இருக்குது. சாலைகள் எல்லாமே வந்து வெள்ளத்தில் அடித்து போயிட்டு போனது எல்லாத்தையும் நீங்களே பார்த்துருப்பீங்க. அதனால் இப்போ வந்து சாலைகளை வந்து சரி செய்ய துவங்கியிருக்காங்க. விரைவில் வந்து அந்த பணிகள் அதாவது வண்டி போகிற அளவுக்கான பணிகள் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. சில இடங்களில் இப்படி தண்ணி தேங்கி இருக்கிற இடங்களில் வந்து தண்ணி அகற்றுவதற்கான எல்லா வழிமுறைகளும் செய்து தரப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் நிவாரணம் அறிவித்திருக்கிறார்கள். வீடு கட்டி தருவதற்கும் நிவாரணம் அறிவித்திருக்கிறார்கள். அந்த பணிகள் விரைவிலே தொடங்கும். இதுதான். இல்லைங்க, ஒரு நிச்சயமாக ஏன்னா வந்து மழையோடைய அளவு அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே வரக்கூடிய ஒரு சூழலில் நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் இந்த வரக்கூடிய இந்த பெருமழை புயல் தாக்கங்கள் அந்த நேரத்தில் சுற்றுப்புற சூழலியல் மாற்றங்கள்னால் வரக்கூடிய இந்த மழைக்காக தனியாக ஒரு கமிட்டி அமைத்து அதை எப்படி ஸ்டடி பண்ணி அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை அவர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது நிறைவடைந்து வரும்பொழுது நிச்சயமாக இதை எதிர்கொள்வதற்கு ஆனால் செய்து தரப்படும். நிச்சயமாக விரைவில் முதலமைச்சர் அவர்கள் அது என்ன அப்படிங்கிறத அறிவிப்பார்கள். திருச்சி சுற்றுவட்டார பகுதியில் முக்கியமாக இந்த விவசாயம், அதில் ஆத்தூர் பகுதியில் உள்ள வெற்றில வந்து அதிகமானது. அவங்களுக்கு நிவாரணம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் வெற்றிலை பல பகுதிகளில் அழிந்து போயிருக்கிறதுனால புதியதாக அந்த வெற்றிலைக்கான கன்றுகளும் விதைகளும் தரப்படும் என்பதையும் அமைச்சரிடம் தெரிவித்திருக்கிறோம். அவர் உறுதி தந்திருக்கிறார்.